عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. فقال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقل ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعلني من لدنك سلطانا نصيرا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من زارني بعد وفاتي فكأنما زارني في حياتي ومن زارني وجبت له شفاعتي أو كما قال عليه الصلاة والسلام. ஈட்டிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் திருப்பையால் ஒரு புனிதமான மஜ்லிஸிலே வல்ல ரஹ்மான் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறான். குறிப்பாக அவனுக்கு பொருத்தமான அவனுடைய இல்லத்திற்கு செல்லக்கூடிய ஒரு புனிதமான மஜ்லிஸிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அந்த ரப்புக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் குறித்தாகட்டுமாக. அருமையான பெருமக்களே, உலகத்திலே சிறப்பான படைப்பாக, அழகான படைப்பாக மனித வர்க்கத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். அதிலேயும் குறிப்பாக மனிதர்களிலேயே சிறந்தவர்களாக நபிமார்களை படைத்திருக்கின்றான். நபிமார்களிலே சிறந்தவர்களாக ரசூல்மார்களை படைத்திருக்கின்றான். அதிலேயும் சிறந்தவர்களாக உலுல் அஸ்மி என்று சொல்லக்கூடிய நபிமார்களை படைத்திருக்கின்றான். அதிலேயும் குறிப்பாக உலக தலைவர், நம் உயிருக்கும் உயிரான, உயிரினும் மேலான நமது நாயகம், நற்குணத்தின் தாயகம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட புனிதமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தினராக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அந்த ரப்புக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் குறித்தாகட்டுமாக. அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொண்டக்கூடிய அந்த புனிதமான இடத்திற்கு நாம் எல்லாம் செல்ல இருக்கின்றோம். மக்காவினுடைய சிறப்பை பற்றி அருமையான செய்தியை ஹஸரத் அவர்கள் சொன்னது போல, மக்காவில் தான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதித்தார்கள். அதே போல அவர்கள் துயில் கொண்டக்கூடிய இடமாக, வாழக்கூடிய இடமாக வல்ல ரஹ்மான் மதீனாவை தேர்ந்தெடுக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சூரத்து பனி இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய சூராவிலே இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்ற பொழுது, ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. அல்லாஹ் இந்த துஆவை கேளுங்கன்னு சொல்றான். வகுல் ரப்பி, என்னுடைய இறைவனே, நீ நாடினால் மதீனாவிற்கு என்னை நுழைய செய்வாயாக. அதே போல நீ நாடினால் மக்காவை விட்டு என்னை வெளியாக்குவாயாக. அதே போல உன்னுடைய உதவியை எனக்கு செய்தது புரிவாயாக என்று நபியே நீங்கள் கேளுங்கள் என்பதாக வல்ல ரஹ்மான் இந்த ஆயத்திலே பதிவு செய்கின்றான். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் தான் மக்காவிலே பிறக்க செய்தான். அதே போல அவர்கள் ஹிஜ்ரத் செய்தது மதீனா முனவ்வராவாக இருக்கின்றது. ஹஸரத் அவர்கள் சொன்னது போல மக்காவிலே எந்த நேரமும் பரபரப்பாகத்தான் இருக்கும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையின் இருப்பிடமாக இருப்பதால் அந்த மதீனா மாநகர் என்றைக்குமே அமைதி பூங்காவாக தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற பொழுது, மன் ஸாரனி பஅத வஃபாதி, மன் ஸாரனி பஅத வஃபாதி வக அன்னமா ஸாரனி ஃபீ ஹயாதி. யார் என்னை ஜியாரத் செய்ய வருகின்றார்களோ, யார் இந்த மதீனா நகருக்கு என்னை ஜியாரத் செய்ய வருகின்றார்களோ, ஃபக அன்னமா ஸாரனி ஃபீ ஹயாதி,
எப்படி நான் ஹயாத்தாக இருந்தால் என்னை சந்திக்க வருவார்களோ அதே போன்று இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு வமன் ஸாரனி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, யார் என்னை ஜியாரத் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஷஃபாஅத் பரிந்துரை செய்வது என் மீது கட்டாய கடமையாகிவிட்டது என்பதாக சொன்னார். அருமையான பெருமக்களே, நமக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்று நினைக்கின்ற பொழுது மனம் பூரிப்படைகின்றது, சந்தோஷம் அடைகின்றது. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெருமானாருடைய வாயால் சொன்ன அந்த புனிதமான அந்த வாயால் சொன்ன அந்த பாக்கியம் எல்லோருக்குமே கிடைத்திருக்கின்றது. இங்க யாரெல்லாம் வழி அனுப்ப வந்திருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த பாக்கியத்தின் மூலமா அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. அருமையான பெருமக்கள், எல்லாருமே துஆ செய்யணும். நான் ஏற்கனவே சென்னையில சொன்னது போல இப்ப அந்த லீவு காலத்துல கொடைக்கானல் ஊட்டிக்கெல்லாம் போறோம். ஆனா இப்ப அஜய் சொன்ன மாதிரி கொடைக்கானல் போனா 1 லட்சம் நன்மை, ஊட்டிக்கு போனா 2 லட்சம் நன்மை அப்படின்னு எங்கேயாச்சும் இருக்கா? சொல்லுங்க பாப்போம். ஆனா அதெல்லாம் இல்ல. ஆனா அல்லாஹ் தஆலா இந்த மக்கா மதீனாவுக்கு மட்டும் நம்ம பெரிய அவசரத்தவர்கள் சொன்னது போல 1 லட்சம் நன்மைக்கு மக்காவுக்கு போனா, மதீனாவுல தொழுதா 50,000 நன்மைகளை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்றான். இது யாருக்கு கிடைக்கும்? ஆசைப்படணும். இதே மாதிரி இடங்களுக்கு ஆசைப்படணும். அருமையான பெருமக்களே, நீங்க வந்திருப்பவங்க கூட நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? உங்களுடைய உறவினர்களுக்கு இந்த செய்தி எட்டி வைக்கணும். வேற எங்கேயும் சுத்த போகாதீங்க. லீவு காலத்துல அங்கங்க அலையாதீங்க. நேரம் என்ன செய்யுங்க, காசுகளை சேர்த்து வச்சு உங்க வீட்டுக்காரங்க வெளிநாட்டுல இருந்து அனுப்பக்கூடிய பண காசுகளை சேர்த்து வச்சு இதே மாதிரி உம்ராவுக்கு போங்க. அது நன்மையா சேரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமையிலே நமக்கு வரக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது. பெருமானார் என்ன சொன்னார்கள்? என்ன, என்னை யார் ஜியாரத்து செய்ய வருகின்றார்களோ அவரை என்னை நேரடியாக சந்தித்ததை போன்று என்று சொல்கின்றார்களே, இது யாருக்கு கிடைக்கும்? அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய மஸ்ஜித் நபவியிலே குறிப்பா என்ன தெரியுமா, பயணம் என்றால் 3 பயணம் தான் நன்மை நாடி போகணும். ஒன்னாவது பெருமானார் சொன்னார்கள், என்னுடைய பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி என்னுடைய பள்ளிவாசலுக்கு வாருங்கள், அது நன்மையை நாடி. இரண்டாவது மக்காவில் இருக்கக்கூடிய ஹரம் ஷரீப், அதற்கு வாருங்கள். மூன்றாவது ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3 இடங்களை தவிர அதிகமான நன்மைகளை எதிர்பார்த்து வேறு எங்கேயும் பிரயாணம் செய்யாதீங்க. அருமையான பெருமக்களே, இந்த 3 இடங்களுக்கும் அல்லாஹ் தனி சிறப்பை வைத்திருக்கின்றான், தனி அந்தஸ்தை வைத்திருக்கின்றான். அதிகமான நன்மைகளை ஈட்டித் தரக்கூடிய ஒரு புனிதமான இடங்களாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட இடங்களுக்கு போக வேண்டும் என்று நாம் எல்லாம் ஆசை கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, அடுத்து பெருமானார் சொன்னார்கள், என்னுடைய மஸ்ஜிது நபவியிலே யார் 40 வக்து தொழுகிறார்களோ, ஒரு வக்து கூட சொன்னாங்களா, எல்லா வக்தையும் என்ன செய்யணும், ஜமாத்தோட போய் சொல்லுங்க. எந்த வேலை இருந்தாலும் சரிதான், அந்த நேரத்துக்கு என்ன செய்யுங்க, ஜமாத்துக்கு போயிடணும்னு சொன்னாங்களா, அதே மாதிரி என்ன செய்யணும். பெருமானார் சொன்னார்கள், என்னுடைய மஸ்ஜிதிலே யார் 40 வக்து தொழுகின்றார்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஒரு வக்து கூட என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. அதனாலதான் மதீனாவுல 8 நாள் போட்டிருக்காங்க. 8 5 40 40 வக்து என்ன செய்யணும் மதீனாவே. ஆமா, அதனால எல்லாம் ஹஜ்ஜுக்கு நியத்து வைங்க. ஹஜ்ஜில தான் 40 நாள் 40 வக்து என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ். நாம என்ன செய்யணும், மதீனாவிலே தொழ வேண்டும் என்ற நியத்து வைப்பதன் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் நமக்கு கிடைக்கிறது. அருமையான பெருமக்களே, இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய இல்லத்திற்கும் என்னுடைய மெம்பருக்கும் மத்தியிலே ரவுதத்துல் ஜன்னா, சொர்க்கத்தின் பூங்கா இருக்கிறது என்பதாக பெருமானார் நமக்கு சொல்லி தருகின்றார்கள். ஆகவே இங்கிருந்து செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் அந்த இடத்திலே அனுமதி பெற்று ஒரு 2 ரக்காத்தாவது என்ன செய்யணும், அந்த இடத்துல தொழுவணுமா. என்னங்க, ஒரு 2 ரக்காத்தாவது என்ன செய்யணும், அந்த புனிதமான இடத்திலே தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும். எப்படி தெரியுமா, வடை கொடுக்கப்படுது, வடையும் பாருங்க, எண்ணெயும் பாருங்க. ஆனா அதிகமா எண்ணெயே பாருங்க, வடையை ஒரு தடவை பாருங்க. வடையில உள்ள எண்ணெயை பார்க்காதீங்க, என்ன பாருங்க. அருமையான பெருமக்களே, பெருமானார் சொன்னார்கள், ரவுதத்துல் ஜன்னா, இது சொர்க்கத்தினுடைய இடமாக இருக்கிறது. இந்த இடத்திலே யார் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமான நன்மைகளை வல்ல ரஹ்மான் பதிவு செய்கின்றான் என்பதாக சொல்லிவிட்டு இப்படியும் துஆ செய்ய சொன்னார்கள். எப்படி தெரியுமா,
அந்த 2 ரக்காத் அந்த ரவுலாக தொழுதுட்டு நம்ம அல்லாஹ்ட்ட கையேந்தி கேட்கணுமா? எப்படி தெரியுமா? யா அல்லாஹ், உன்னுடைய புனிதமான இந்த ரவுதாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த என்னுடைய இல்லத்திற்கும் என்னுடைய சொற்பொழிவாற்றக்கூடிய மெம்பருக்கு மத்தியிலே ரவுதத்துல் ஜன்னா இருக்குது என்று சொன்னார்கள். ஆனால் அந்த ரவுதத்துல் ஜன்னாவிலே என்னை இங்கு தொழ வைத்து விட்டாய். ஆனால் நீ ஒரு வார்த்தை சொன்னார், யார் ரவுதத்துல் ஜன்னாவுக்கு வந்து விட்டார்களோ, சொர்க்கத்துக்குள்ளே வந்து விட்டார்களோ, அவர்களை வெளியேற்ற மாட்டேன் என்று நீ வாக்களித்திருக்கிறாய். ஆகவே நாளை மறுமையிலும் என்னை வெளியேற்றி விடாதே. எப்படிங்க? இங்க எப்படி அந்த தொழுவதற்கு உண்டான ஆற்றலை கொடுத்தாயோ, இந்த ரவுதத்துல் ஜன்னாவிலே எப்படி தொழுவதற்கு உண்டான ஆற்றலை கொடுத்தாயோ, சொர்க்கத்தின் பூமி என்று பெருமானார் சொன்னார்களோ, அதே போல நாளை மறுமையிலே ரவுதத்துல் ஜன்னாவை விட்டு என்னை வெளியாக்கி விடாதே ரஹ்மானே என்று நாம் என்ன செய்யணும்? அல்லாட்ட உருக்கமான முறையிலே அந்த இடத்துல இருந்து துஆ செய்யணுமா? தொழுவது மட்டுமல்ல, எனக்கு எப்படி தந்த இந்த பாக்கியத்தை இது எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அதே போல அங்கேயும் என்ன செய்ய, எனக்கு ரவுதத்துல் ஜன்னாவை தந்திரியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே அடம்பிடித்து கேட்க வேண்டும். அருமையான பெருமக்களே, இப்படியாக எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு கிராமவாசி வந்து சொன்னாங்கல்ல, எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காதுன்னு. ஒரு கிராமவாசி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து பையத்து செய்தார், நான் இஸ்லாத்துல வந்தேன் அப்படின்னு. பையத்து செஞ்சு பொதுவாக மதீனாவுக்கு போன சில சூழ்நிலைகள் மாறும். அதனால சீதோசனம், சில பேருக்கு சளி பிடிக்கும், சில பேருக்கு ஜுரம் வரும். அதே மாதிரி இந்த கிராமவாசிக்கு என்ன வந்துருச்சு? ஜுரம் வந்துருச்சு. இவர் என்ன நினைச்சிட்டாரு, நம்ம இஸ்லாத்துக்கு வந்ததுனாலதான் இங்க என்ன செஞ்சிருச்சு, ஜுரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ரசூலுல்லாஹ் போய் என்ன கேட்டாரு, யார சொல்லலாம், நான் வந்து பையத்து செஞ்சோம்லாம் இஸ்லாத்துக்கு வாரன்னு சொல்லி அதை விட்டு என்னை விடுவித்து விடுங்க, ஏன்னா எனக்கு ஜுரம் வந்துருச்சு, இங்க வந்ததுனாலதான் எனக்கு வந்துருச்சு, அதனால என்ன செய்யுங்க, இதை விட்டு என்னை விடுத்துருங்க அப்படின்னு சொன்ன போது பெருமானார் ஏற்கவில்லை. திரும்ப மறுநாள் வந்தாரு, அப்போது பெருமானார் ஏற்கவில்லை. 3ஆவது நாள் வந்தாரு, ஏற்கவில்லை. 4ஆவது நாள் அவர் என்ன செஞ்சாரு, மதீனா விட்டே போயிட்டாரு. எப்படிங்க? மதீனா விட்டே போயிட்டாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மதீனா என்பது கொல்லனின் உலையை போன்றது. மதீனா என்பது கொல்லனின் உலையை போன்றது. உலை எப்படி வந்து அந்த துருவை நீக்குகிறதோ அதே போல கெட்டவர்களை இந்த மதீனா வெளியாக்கி விடுகிறது, தூரப்படுத்தி விடுகிறது, நல்லவர்களை தூய்மைப்படுத்துகிறது என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் எல்லாம் தூய்மையானவர்கள், நாம போவதற்கு ஆசைப்படுறோம், ஆனா அந்த கிராமவாசி வெளியே போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா, கொல்லனின் உலைக்கு சமமானது. ஆகவே கெட்டவர்களை என்னை மதீனா என்ன செய்யாது, உள்வாங்கி வைக்காது, நல்லவர்களை மட்டும்தான் அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அல்லாஹ் தஆலா மீண்டும் மீண்டும் தௌஃபீக் செய்வானாக. அருமையான பெருமக்களே, இதன் மூலமாக அங்கே மதீனாவிலே செல்வதன் மூலமாக அதிகமான முறையிலே நாம் ஸலவாத்துகளை ஓத வேண்டும். நமக்கு என்னென்ன ஸலவாத்துகள் தெரிய வேண்டுமோ அதையெல்லாம் ஓதிக்கொண்டே இருங்கள். இப்பவுமே என்ன செய்யணும், ஆரம்பிச்சோம். நான் போற நோக்கமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வேண்டும், அவர்கள் மீது அதிகமான முறையிலே ஸலவாத் ஓத வேண்டும் என்ற நல் எண்ணத்தோடு நாம் செல்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதிகமாக ஓதக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவான். பாருங்கள், எந்த அளவுக்கு சஹாபாக்கள் ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள் தெரியுமா? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது அதிகமான முறையிலே ஸலவாத் ஓத நான் விரும்புகிறேன். எவ்வளவு நேரம் ஓத, எந்த நேரத்தை நான் நேரத்தை ஒதுக்கிக் கொள்வது என்று கேட்டபோது பெருமானார் சொன்னார்கள், மா ஷிகித, நீ நாடி அளவுக்கு ஓதுவான்னு சொல்லிட்டாங்க. இவர் விட்டுட்டா பிரச்சனை இல்லை. திரும்பவும் கேட்டாராம், யார் சொல்லலாம், நான் வந்து ஒரு நாளைக்கு 4 ஒரு பகுதி நான் என்ன செய்யறேன், ஓதுவதற்கு நான் நேரத்தை ஒதுக்கிக் கொள்கிறேன் என்று சொன்ன போது மீண்டும் பெருமானார் சொன்னார்கள், மா ஷிகித ஃபைன் சித்த ஃபை பஹுவ கைருல் லக, நீ என்ன செய்ய, நீ நாடியதை செய்து கொள், ஆனால் இன்னும் அதிகப்படுத்தினால் உனக்கு நல்லது என்று சொன்னார்கள். அவர் திரும்ப அவர் சொன்னாராம், யார சொல்லலாம், என்னுடைய அந்த ஸலவாத் ஓதக்கூடிய நேரத்தை நான் பகுதி நேரமாக நான் என்ன செய்யறேன், ஆக்குகிறேன். ஒரு நாளைக்கு பாதி நேரத்துல நான் ஸலவாத்தே ஓதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல போது திரும்பவும் மீண்டும் பெருமானார் சொன்னார்கள், மா ஷிகித ஃபைன் சித்த பஹுவ கைருல் லக, இன்னும் நீ அதிகப்படுத்தி உனக்கு நல்லது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது மீண்டும் அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், 3 ஒரு பகுதியை நான் ஒதுக்கி கொடுக்கிறேன். ஒரு நாள் இருக்கு அப்படின்னா அதை 3/4 நாள் என்ன செய்யறேன், ஸலவாத் ஓதுவதற்காகவே நான் ஒதுக்கி கொடுக்கிறேன்.
என்று சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல சொன்னார்கள், மாஷித, நீ நாடினால் இன்னும் அதிகப்படுத்திக்கொள், அது உனக்கு நல்லது என்பதாக சொன்னார்கள். உடனே அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய நாளை பூராவும் நான் ஸலவாத்துக்காக நான் ஒதுக்குகிறேன், தினமும் ஃபுல்லாவே நினைச்சேன் ஸலவாத் ஓதிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதுவே உனக்கு போதுமானதாகும். நீ இப்படி செய்வாயானால் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அதே போல உன்னுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஸலவாத்துக்கு நிறைய மகிமை இருக்கு, நிறைய நன்மைகள் இருக்கிறது. இப்ப நம்ம சாதாரண ஊர்ல இருக்கோம்ல, என்ன செய்யணும், தினமும் என்ன செய்யணும், ஒரு அமல் மாதிரி நாம செஞ்சுக்கிட்டே வரணும். ஸலவாத்தின் மூலமாக வல்ல ரஹ்மான் நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்து கொண்டே இருப்பான். குறிப்பாக ஒரு நாளைக்கு 5 நேரம் வாங்க சொல்லப்படுகிறது. அதிலேயும் என்ன செய்யப்படுது, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லப்படுதா? அப்ப அதை என்ன செய்யணும், உடனே ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூலல்லாஹ் குர்ரத ஐனி பிக யா ரசூலல்லாஹ் என்ற வார்த்தையில் ஓதி என்ன செய்யணும், கண்ணிலே நாம் தடவி கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, அந்த நேரத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கும் மட்டுமல்ல உலகம் பூராவே இந்த பெருமானாருடைய ஒளிகள் ஒலிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆகவே அருமையான பெருமக்களே, ஸலவாத் என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நாம் போகக்கூடிய நோக்கம் சும்மா ஊரை சுத்தி பார்க்கணும் கொள்ளணுங்கிறதுக்காண்டி போகக்கூடாது. ஏதோ ஜாலியா போய்கிட்டு இருக்கோம், இங்கே தானே கிடக்கும், அப்படியே வெளியே போயிட்டு வரலாம அப்படிங்கிற எண்ணம் மட்டும் யாருக்கும் வரக்கூடாது. அப்படின்னு என்ன செய்யாது, நம்முடைய ஈமான் பலகீனமாக இருக்கு என்பதை நாம் உறுதி கொள்ள வேண்டும். என்ன செய்யணும், நன்மையை நாடி மட்டுமே போக வேண்டும். நிறைய ஹதீஸ் கேட்டிருக்கேன், நிறைய ஆயத்தை நான் கேட்டிருக்கேன். அங்கே செல்வதன் மூலமாக இன்னென்ன நன்மைகள் இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொண்டேன், அதற்காக செல்கிறேன் என்ற நோக்கத்தோடு போனோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அந்த நன்மைக்கு தோதுவான முறையிலே, நம்முடைய எண்ணத்திற்கு தோதுவான முறையிலே அல்லாஹ் நன்மையை தருவான் என்பதிலே சந்தேகம் கிடையாது. வல்ல ரஹ்மான் நம்முடைய பிரயாணத்தை சிறப்பாக்கி தருவானாக, நம்முடைய எல்லா காரியங்களும் இலவாக்கி தருவானாக. கஅபத்துல்லாஹ்வுக்கு மதீனாவுக்கு சென்றவர்களுக்கு மீண்டும் மீண்டும் செல்லக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக. செல்லாதவர்களுக்கு நம்முடைய ரூஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் ஒரு தடவையாவது பார்க்கக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு தருவாயாக என்று உரித்தமான முறையிலே நாம் துஆ செய்வோமாக. வல்ல ரஹ்மான் எதை பேசினோமோ கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நல்ல ஆற்றலை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.